हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. பெரியவாளுக்கு ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர சொல்லி மாசம் அனுஷத்துக்கு சுவாமி புறப்பாடு பண்ணி வந்து பிரதட்சணம் பண்ணி பிரசாதம் கொடுத்து கோலாகலமா குதூகலமா. இப்ப எனக்கு அங்க இடம் இல்ல சுவாமியோட நடந்து போறதுக்கு, அந்த அளவுக்கு பெரியவாளை வச்சு அவ கொண்டாடுறோம். எதுக்குன்னா அது சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பெரியவாளை தமிழ்நாட்டுல கொண்டாடல அது வேற. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளுடைய அனுகிரகம். இந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுக்கு மூல காரணம் சேல ரவியன். இன்னொரு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். எனக்கு உபநயனம் பண்ணணும்னு ஒரு பத்திரிகை அடிச்சு கொண்டு போய் பெரியவா கிட்ட கொடுத்தது. பெரியவா உடனே அதுல ஒரு மட்டை தேங்காய் வச்சு பழத்தை வச்சு எனக்கு வந்துட்டோம். நாங்க எந்த இடத்துல குடியிருந்தோமோ வாடகை இருந்தோமோ அதே வீட்டுல மாடியில பந்தல் போட்டு உபநயனம் எனக்கும் என்னோட பூர்வாஷ்டிரம தம்பிக்கும் சேர்ந்தாச்சு. எனக்கு ஒரு அல்ப ஆசை. நான் 9வது 10வது படிச்சுன்ற காலத்துல என்னுடைய உபநயனத்துக்கு பெரியவா வரணும். இந்த பிச்சைக்காரனுக்கு அப்படி ஒரு ஆசை. எனக்கு அவ்வளவு தூரம் புத்தி இல்லை. பெரியவாளா அந்த மாதிரி வருவாளா வரமாட்டாலாம் யோசிக்க கூடாது. எனக்கு பெரியவா வரணும். அதை நான் மனசுல நினைச்ச உடனே பெரியவா எனக்கு வரணும்னு மனசுல நினைச்சுட்டே அந்த உபநயன கர்மா நடந்துட்டு இருந்தது. இந்த உபநயனம் ஆன உடனே மேல வஸ்திரம் போத்தி பிரம்மோபதேசம் பண்ற நேரத்துல அந்த செகண்ட் ஒரு பிஞ்சு கூட டிஃபரன்ஸ் இல்லாம சேலம் ரவி அண்ணா அந்த ஜபம் பண்ற மாதிரி இப்படி உள்ளுக்குள்ள கைய வச்சுன்னு பெரியவா வஸ்திரம் போட்டு இப்படி கண்ணை முடியும் ஜபம் பண்ணுவா. அந்த பெரியவாளை எடுத்துட்டு மேல வரா எனக்கு காதுல பிரம்ம உபதேசம் ஆறுது. நான் இருக்கேன் அவன் கூட கவலைப்படாதேன்னு சொன்ன மாதிரி ஒரு சூசகையா அதை எடுத்தது பெரியவா. அப்படி எல்லாம் எப்படியோ சூக்ஷமமா பிரத்யக்ஷமா நிறைய விஷயங்கள் அனுகிரகம் பண்ணிருக்கா. நிறைய அவ ஓரிக்கையில இருந்து நடந்து வரும்போது நடந்து வந்திருக்கேன் கூட. மாதிரி நிறைய விஷயங்கள்ல எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. நிறைய நான் அவளோட தரிசனம் அவளோட கிருப்பை கண்ணு கிடைச்சது நிறைய. அதே மாதிரி பூனல் முடிஞ்சு அதே மஞ்ச வேஷ்டியோட போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆத்துல பர்மிஷன் கேட்டு போய் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா பூனல் ஆச்சுன்னு சொன்ன உடனே நான் அபிவாதிய சொல்ல சொன்னேன். 2 வார்த்தை சொன்ன உடனே பெரியவா அனுகிரகம் பண்ணி ருத்ராட்சம் கொடுத்தா. போட்ட மாலையில இருந்து எடுத்து எனக்கு ஒரு ருத்ராட்சம் கொடுத்தா அனுகிரகம் பண்ண. இதுக்கு சொல்ல வரேன், பெரியவாளோட கிருப்பைங்கிறது ஜென்மாவில நாமெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அவளை தரிசனம் பண்ண முடியும். புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அவ கிருப்பை கிடைக்கும். குருநாதாள் கிட்ட நாம போய் சேர்றதுங்கிறத விட குரு தன்னுடைய கிருப்பையினாலே நம்மளை தடுத்தாட்கொண்டதுங்கிறது பெரிய பாக்கியம். இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த ஜென்மாவில அந்த பாக்கியம் கிடைச்சது. பெரியவாளுடைய அனுகிரகத்துல இந்த க்ஷணம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னைக்கு பெரிய பாக்கியம் சங்கரா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பெரியவா எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணாங்கிறத சொல்றதுக்கு எனக்கு ஒரு இந்த சாந்தி சுரேஷ் அருண் எக்ஸ்வல்லோ மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
தெரியவா நீங்க சன்னியாசி தீட்சை நான் யாருக்கிட்ட? ஆசிரமம் வாங்கிட்டது காசியில ஸ்ரீ ஸ்ரீ ஈஸ்வரானந்த தீர்த்தர்னு மகாத்மா கிட்ட வாங்கிட்டேன். ம். பெரியவா சித்தியான வருஷம் தான் வாங்கிட்டது. அப்படி ஆமா. நான் இன்னி வரைக்கும் சாத்துர்மாசியங்கள்லாம் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கு. இப்ப சனாதன தர்மம் ரொம்ப முக்கியம், அத மக்களிடையே நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். அதை என்ன விதமா நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சனாதன தர்மத்துல முதல்ல நம்ம எல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிற பாவத்தை அவளுக்கு சொல்லணும். நிறைய இந்த தர்மாந்தரணம் நடக்கிறது, பூரா பாரத தேசமும் நடக்கிறது, எல்லா இடத்துலயும் நடக்கிறது. நிறைய கன்வர்ஷன் அப்படிங்கிறது நிறைய நடக்கிறது. அதுல எல்லாம் போகாம அவாவா ஸ்வதர்மத்தை அவாவா காப்பாற்றணும். கோவில் போகணும். இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, அந்தந்த ஊர்ல போய் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஒரு கிராமத்துல போய் சுந்தரகாண்ட பாராயணம், ஹனுமான் சாலிசா வட பிரதேசத்துல ரொம்ப பிரசித்தம். ஹனுமான் சாலிசா பாராயணம், அனுஷ சுவாமி விரப்பாடு, இதெல்லாம் பண்றோம். ஒரு ஒரு கிராமத்திலையும் ஒரு ஒரு வாரம் பண்ணது அப்படின்னு நாங்க ஒரு கமிட்டி மாதிரி வச்சு பாடசாலை குழந்தைகள் அனுப்பிச்சு சாயங்கால நேரத்துல சுந்தரகாண்ட பாராயணம் பண்றது, இதெல்லாம் சேர்த்து அவளை கூட்டின்னு வந்து ராமராமா சொல்ல வச்சு பஜனை, அங்க அந்த ஊர்ல நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ஃபேமஸ், அந்த மாதிரி பஜனைகள் எல்லாம் பண்ண வச்சு. அதுக்கு நீங்க கை தேர்ந்த இவாள அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, யாரும் ட்ரெயின்ட் எல்லாம் கிடையாது. இல்ல அவளை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளே ராமராமா சொல்றதுக்கு என்ன புது பாஷை ஒண்ணும், அதுக்கு ஒண்ணும் பாஷையோ கீர்த்தனமோ ராமராமா சொன்னா திருப்பி சொல்ல. அங்க அந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, துளசீகிருத்த ராமாயணம் ஒன்று துளசிதாசர் எழுதினது. படிக்காத அம்மா கூட துளசிதாசருடைய ராமாயணத்தை அங்க நன்னா சொல்ல முடியும். சத்தீஸ்கடுங்கிற ஸ்டேட்டை பத்தி நான் 2 நிமிஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியணும், சத்தீஸ்கடுங்கிற ஸ்டேட்ல எல்லாரும் என்னன்னா நெக்ஸலி வந்தா அடிச்சா போனா அப்படிதான் நியூஸ் எல்லாம் கேட்டிருக்கு. அப்படி இல்லை, அதெல்லாம் அந்த காலம். சத்தீஸ்கடுங்கிற ஸ்டேட் ரொம்ப வசதியான ஸ்டேட். பகவான் ராமர் தண்டகாரண்ய கஷேத்திரத்துக்கு வரும்போதும் அந்த ஸ்டேட் வழியா தான் நடந்து வந்தார். இன்னைக்கும் ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை பத்திரமா வச்சு காப்பாத்திட்டு இருக்கா. கிருஷ்ணரோட 8 மனைவிகள்ல ஒன்னான நக்னசித்தியோட பிறந்த ஊர் சத்தீஸ்கர். அங்க 3 விதமான நதிகள் ஓடுறது, மகாநதி, பேரி, ஷோனுன்னு 3 நதியினுடைய சங்கமத்துல விசேஷமா ஜனங்க போய் இந்த அந்திம காரியங்கள் பண்ணும்போது அஸ்தி விசர்ஜனம் இதெல்லாம் பண்றதுக்கு அந்த இடம் உபயோகமாயிட்டு பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் ஒரு தடவை கும்பமேளா மாதிரி பண்ணி நம்ம புது பெரியவாளும் போய் அதை இனாகிரேட்லாம் பண்ணா. அதெல்லாம் பண்றதுனால ராமருடைய விஷயம் அங்க ஏற்கனவே ஜனங்களுக்கு நிறைய பை பர்த் அவளுக்கு இருக்கிறதுனால அவளை திரும்பி ஒரு தடவை உற்சாகப்படுத்தி அந்த தர்மத்தை எப்படியாவது காப்பா. ராமாயணம் அங்க செவ்வாய்க்கிழமை ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து அங்க படிப்பா. இப்படி எல்லாம் சனாதனத்தை அவளுக்கு நெத்தி கட்டுக்கணும், அது நம்ம தர்மம். சிக்க வச்சு அங்க எல்லாரும் சிக்க வச்சுப்பா, எல்லா இந்துக்களும் குடிமை வச்சுப்பா. ஸ்திரீகள்லாம் அழகா பின்னிட்டு போகணும், நன்னா முழுசா உடம்ப ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் கத்து கொடுத்து நம்ம நடத்துற ஸ்கூல்லயே அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்பப்ப கேம்ப்ஸ் போட்டு, மெடிக்கல் கேம்ப் இதெல்லாம் போட்டு அவளுக்கு அந்த சௌகரியம் எல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம நடக்கக்கூடிய உற்சவங்கள்ல அவளை கூப்பிட்டு பூஜை எப்படி பண்ணணும், இந்த பாடசாலை குழந்தைகள் எல்லாம் வச்சு ஒரு சிவனை வச்சு மண்ணுல சிவலிங்கம் பண்ணி அதுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும், அதுக்கு நீங்கள்லாம் என்ன மந்திரம் நம்ம சிவாய் சொல்லலாம், சொல்லுங்க நம்ம சிவாய் சொல்லுங்க, இப்படி எல்லாம் பண்ணி அவளை இன்டராக்ட் பண்ணி அது மாதிரி அவகிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி பண்றதுனால என்ன ஆகுது, அந்த ஜனங்க வேற எதுலயும் மைண்ட டைவர்ட் பண்ணாம அங்கே அந்த அது நம்ம மடம் இருக்கிறது ஒரு குக்கிராம். நான் அந்த ஊருக்கு போன போது ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, ஜலம் கிடையாது. நம்ம மடம் நதி ஓரத்துல தான் இருக்கு. அந்த நதியில இருந்தா எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம் மெதுவா வரவழைச்சு அரசியல்லாம் வரவழைச்சு சொல்லி கவர்மெண்ட்ல ரோடு போட்டு லைட்டு போட்டு எல்லா வசதியும் அங்க பண்ணி கொடுத்துரு. சுத்தி இருக்கிற 10-15 கிராமத்து மனுஷாலும் அங்க வருவா, எல்லாரும் வருவா. அவள்லாம் இந்த வடக்குல ஒரு பద్ధதி உண்டு, அவளே ஹோமம் பண்றது, அவளே உட்காந்து நம்ம இங்கெல்லாம் வாத்தியார் பண்ணுவார், எஜமான செங்கல் அங்க அவளையே பண்ண சொல்லி, அதனால அந்த ஊர் பழக்க பிரகாரம் எல்லாரையும் ஹாரதி பண்ண சொல்லி பாட சொல்லி, நவராத்திரினா பெருசா துர்கை மண்ணில் அலங்காரம் பண்ணி வைக்கிறது, பிள்ளையார் சதுர்த்தினா கணேஷ்ஜி பிள்ளையார வைக்கிறது, இப்படி எல்லாம் வச்சு அவளுக்கு ஆரத்தி பூஜை அதெல்லாம் ஒன்னொன்னா பழசி ஏற்கனவே இருந்ததை மறந்ததை
நம்ம திருப்பி அவளுக்கு ரீகெயின் பண்ண வச்சு சொல்லி கொடுத்து அவளை சனாதன தர்மத்தினுடைய வழியில வரா மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம மடத்துல குழந்தைகள் இல்லாதவ யாராவது வந்தா வெண்ணம் மந்திரிச்சு கொடுத்து அவளுக்கு சந்தான பாக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்றது, கல்யாணத்துக்கு பிரார்த்தனை பூஜை பண்றது. அதுல நிறைய பேருக்கு நிறைய 100 பேர்ல 85% மனுஷாளுக்கு பெரியவா கிருப்பையில நடந்தது. அதுக்கும் பெரியவா தான் காரணம். கிட்டத்தட்ட 85 to 90% 10 வருஷம் குழந்தை இல்லை, 12 வருஷம் குழந்தை இல்லை, யூட்ரஸ்ல செவரு மாதிரி வந்துருத்து உனக்கு பிறக்காதுன்னு சொன்ன வாழ்க்கெல்லாம் 4 குழந்தையோட இன்னைக்கு சௌக்கியமா இருக்காங்க. அந்த ஒரு மனுஷாள் இருக்கா, நம்ம தமிழ்நாட்டு மனுஷாள் இருக்கா. இது பெரியவாளுடைய பாதத்துல வச்சு அந்த பாதுகை இருக்கு. அந்த பாதுகையில வெண்ணைய வச்சு அந்த வெண்ணையை எடுத்து கொடுத்த உடனே அந்த பெரியவாளுடைய கிருப்பையினால் நடக்குது. அதுதான் அது. அந்த பெரியவாளுடைய கிருப்பை டைரக்டாவும் இன்டைரக்டாவும் ஏதோ ஒரு விதத்துல சுவாமி காப்பாத்தின்னு இருக்காரு. அந்த அந்த ஜனங்களை எல்லாரையும் சொல்லி எல்லா ராத்திரையும் பெரியவாளை வைக்க சொல்லி அவளுக்கு எல்லாரும் வீட்டுலயும் அங்க இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்க வீட்லயும் அனுஷத்தன்னைக்கு எல்லாரும் போய் ஒரு பூ வைப்பா. பெரியவா முன்னால கல்கண்டா அவ வீட்டுல என்ன இருக்கும், என்ன சமைக்கிறாளோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணுவா. அந்த மாதிரி எல்லாரையும் பெரியவாளோட பக்தாளா மாத்தி நம்ம சனாதனத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் தான் முக்கியம். அவளுடைய மடத்துல வழி வந்தவா. இது 3ஆம் நாய மடம். அங்க துவாரகா பூரி எல்லாம் இருக்கு. அந்த ஆச்சாரியாளமும் வருவா. அவளுக்கெல்லாம் சொல்லி இந்த காஞ்சி மடத்தோட பரம்பரையில வந்தவா நம்ம பெரியவா 68வது குருமார் சொல்லி எல்லார்கிட்டையும் அதை புரிய வச்சு அந்த சனாதன தர்மத்தோட வழியில அவளை நடத்தி. இப்போ சனாதன தர்மத்தோட வழின்னா இந்த பக்கம் ஆச்சாரம் மடி இதெல்லாம் ரொம்ப பார்க்கறது உண்டு. அங்க பக்தி பிரதானம். அங்க ஆச்சாரம் அனுஷ்டானங்கிறது கொஞ்சம் குறைச்சது. ஆனா பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஜனங்களுக்கு பக்தினா அப்படி ஒரு அசாத்தியமான பக்தி. புது பெரியவா வந்த போது உட்காண்டே இருந்தா நாள் பூரா. கொஞ்சம் குளிர் முடியிற சமயத்துல வந்தா உட்காண்டு இருந்தா பெரியவா முன்னால பஜனை எல்லாம் பண்ணா. லோக கீத்னு அந்த ஊர் சம்பிரதாய பிரகாரம் பஜனை. இந்த கிராமிய கலைன்னு நம்ம பக்கம் சொல்றோமே, கிராமத்து பாட்டெல்லாம் பாடுறோமே, அந்த கிராமத்து பாட்டுலயே அவ ராமாயணத்தை பாடுவா, பாகவதத்தை பாடுவா, அந்த மாதிரி பஜனை பண்ணுவா லோக்க ரீதியா. ஏன்னா சத்தீஸ்கடுங்கிறது முழுசா ட்ரைபல் ஏரியா. அதுதான் 95 அதாவது பூர்வம். அதுதான் அதாவது இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் த பாப்புலேஷன் ட்ரைபல் தான். மிச்சம் எல்லாரும் மைக்ரேட்டட் பீப்புள் தான் அங்க இருக்காளே வழிய அங்க பர்மனண்டா. அதனால அவளுக்குன்னு அந்த பாஷையில ராமரை பத்தி, கிருஷ்ணரை பத்தி, அம்பாள் துர்கையை பத்தி நிறைய பாட்டு பாடுவாள். அதெல்லாம் அவளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி, ஹோலின்னா அந்த ஹோலியும் போது அந்த ஹோலிக்கு உண்டான பாட்டெல்லாம் பகவான் மேல பாட சொல்லி, தீபாவளினா தீபாவளி அதுக்கு வந்து சமயத்துல வாழ இந்த மாதிரிலாம் பண்ணி அவளுக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணணும்னு எல்லாரும் சனாதனத்தோட நன்னா அட்டாச் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட அங்க தர்மாந்தரணம், அதாவது தர்ம பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயமே எங்களுடைய க்ஷேத்திரத்துல 0 ஆயிடுச்சு. இன்னைக்கு யாரும் அந்த மாதிரிலாம் போகாம அவாவா தர்மத்தோட அவாவா காரியத்தை பார்த்துட்டு அவா வந்தாலும் போனாலும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவா பாட்டுக்கு அவா தர்மத்தோட இருக்கா. நம்ம சனாதன தர்மத்தோட ஜம்மு. பெரியவா, ஹிந்துயிசம்க்கு திரும்ப வரணும்னு நினைக்கிறவாளுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கு மாறுறதுக்கு, அது சொல்லுங்க. கர்ப்பாப்சி நிறைய பண்ணிருக்கோம். அப்படியா? கிட்டத்தட்ட ஒரு 42 குடும்பத்தை இப்போ போன ஜூலைல பண்ணிட்டு வந்திருக்கோம். திரும்பி இப்ப ஜனவரி மாசம் ஒரு 20 குடும்பம் ரெடியா இருக்கா. பொங்கல் முடிஞ்சு இந்த ஜனவரி உற்சவத்துல ஒரு 20 குடும்பத்தை கர்ப்பாப்சி. அது கர்ப்பாப்சின் தான். கர்னா வீடு, ஆபசின்னா திரும்பி வருது. நம்ம ஆத்துல நம்ம வீட்டுல இருந்து ஒரு பையன் வெளில போயிட்டான் அப்படின்னா ராத்திரி வரலன்னா மறுநாள் வந்தான்னா பையன் ஆயிடுமா? இருக்காது. மறுநாள் வந்தாலும் நம்ம மாத்து குழந்தை தானா. அது மாதிரி நம்ம இடத்துல இருந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால வெளியில போயிடலாம். மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ எஜுகேஷனோ ஏதோ ஒரு விஷயத்தினால வெளில போனவாள் புரிய வச்சு அவளை கூப்பிட்டு அதுக்குன்னு 4 பக்தாளை ரெடி பண்ணி அவ கால அலம்பி அவளுக்கு ருத்ராட்சம் தூக்கு அவளுக்கு திரும்பி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கர்ப்பாப்சி அதுக்கு சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணி பர்த் சர்டிபிகேட்ல மாத்துவாளா? அதெல்லாம் அங்க என்ன பண்றான்னா அந்த ஜாதி அதெல்லாம் மாத்திக்கிறது இல்ல. இங்க மாதிரி மாத்துறது கிடையாதுங்க. அப்படியே இருந்துடுறா. அது மாதிரி மாத்திண்டவா நம்ம மடத்துல இருந்து லெட்டர் பேட்ல எழுதி கொடுத்த உடனே அப்ப அந்த ஆதார் கார்டு இப்பதான் வந்திருக்கேன், ஆதார் கார்டு அதுல மாத்தின்டுருவா. இப்போ பீட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்,
அவர் ஏற்கனவே ராமகிருஷ்ணன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பழைய ராமகிருஷ்ணன்ங்கிற பேர் தான் இவருக்கு. இவர் தப்பான இதுல தெரியாம பீட்டர்னு வந்துருத்து. அதனால பீட்டருங்கிறவரை ராமகிருஷ்ணன் மாத்தணும் அப்படின்னு நம்ம எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தோம். கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி பெரிய காரியம் பண்றேன் நீங்க. இது கர்வாபசி பெரிய ஒரு இங்க தமிழ்நாட்டுல பிறந்தாலும் என்ன சத்தீஸ்கர் அனுப்புறதுக்கு காரணமே அந்த காலத்துல வந்து அப்ப வந்து சத்தீஸ்கரா மாறல நான் போகும்போது. சரி. அப்பதான் நான் போன வருஷம்தான் மத்திய பிரதேசத்துல இருந்து இது டிவைட் ஆச்சு. அப்போ கன்வர்ஷன் ஸ்டாப் பண்ணணும். அங்க யாரும் சன்னியாசிகள் இல்ல அந்த பிரதேசத்துல. அப்ப ரொம்ப பின்தடங்கி இருந்த பிரதேசம். அதனால நான் அங்க போனேன். பெரியவாளுடைய கிருப்பையினால அங்க போனேன்னு வச்சுக்கோங்க. இன்ட்யூஷன் வந்து அந்த இன்ட்யூஷன்னால போனேன். அதோட காரியத்தினால இவ்வளவு காரியம் நடந்துருக்கு. அங்க ரெண்டாவது விஷயம், அங்க நக்சலைட் எல்லாருக்கும் சத்தீஸ்கர் அப்படின்னா நக்சலைட் தொந்தரவு அப்படின்னு ஒரு பயம் இன்னைக்கும் சில பேருக்கு உண்டு. எனக்கும் அந்த மாதிரி திரட்டன்லாம் நான் போன காலத்துல நடந்தது. கொன்னுடுவேன், நீ தர்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்து மிரட்டினா நான் சொன்னேன், ஆல்ரெடி ஆத்ம பிண்டம் போட்டு விட்டுதான் காஷாயத்தை வாங்கிட்டு இருக்கோம், நீ எப்ப வேணாலும் கொலை பண்ணு. அவன் உடனே சரண்டர் ஆகி அந்த மாதிரிலாம் இப்ப பயமெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் மாறி போச்சு. கவர்மெண்ட் ரொம்ப அனுகூலமா அது மாதிரிலாம் இல்லாம நம்ம பிரதான் மந்திரி இப்ப மோடிஜி வந்த உடனே நிறைய எல்லா இடத்துலயும் நிறைய விஷயங்கள்லாம் மாறி சத்தீஸ்கர்ல அந்த நக்சலைட்ஸுங்கிறது இப்ப இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 1 or 2%, 100% அந்த இடத்துல கவுண்டட் இடத்துல தான் இருக்கு. முக்கியமா தர்ம பரிவர்த்தனம் பண்ணி தர்மத்துல இருந்து மாறி திருப்பி அவள் அழைச்சின்னு வருதுங்கிறது அது அஸ்வமேத யாகம் பண்ணின மாதிரி ஒரு பெரிய காரியம். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா மாடு ஆடா இருந்தா ஒரு மாட்டை வந்து வேற கோஷாலையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த கோஷாலையில கட்டினோம்னா 2 நாள் பழகாது, 3ஆம் நாள் தானாவே அதுக்கு தீனம் கிடைச்சுன்னா சாப்பிடும். மனுஷா அப்படி கிடையாது. எதுல அவளுக்கு பழக்கம் இருக்கோ கண்டிப்பா அதுல இருந்து திரும்பி அவ மென்டலை மாத்தி பிசிக்கலை மாத்தி அவளுடைய சுபாவத்தை மாத்தி ரொம்ப கஷ்டம். ரொம்ப அது பெரிய கஷ்டம். அவ நடுவுல பேசி 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 அவளுக்கு விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம தர்மம் தான் மூலம், சனாதனம் தான் மூலம்னு அவளுக்கு புரிய வச்சு அதை சொல்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதை என் கூடவே 24 மணி நேரமும் பெரியவா கிட்டக்க இருந்து நடத்திட்டு இருக்கா. நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவளோட கிருப்பையில தான் அது நடக்கும். பெரியவா, நீங்க பிலாஸ்பூர்ல இருந்து ஒரு வருஷத்துல எத்தனை முறை சென்னைக்கு விஜயம் செய்யறேன்? வருஷம் நான் தமிழ்நாட்டுக்கு பிலாஸ்பூர்ல இருந்து சாத்துர்மாசியத்துக்கு முன்னால ஒரு தடவை வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு சாத்துர்மாசியம் மட்டும் உண்டு. 2வது இப்ப டிசம்பர் மாசம் ஆராதனை வரும் பெரியவாளுக்கு. இந்த ஆராதனைக்கு முன்னால ஒரு தடவை தமிழ்நாட்டில இருந்து வந்துட்டு காஞ்சிபுரம் ஆராதனை போயிட்டு சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஊருக்கு போறதுங்கிற ஒரு 2 வருஷத்துக்கு 2 தடவை வந்தா பெரியவா தரிசனம் கிடைக்குங்கிற ஒரு சிம்டம்ஸோட இது வந்துட்டு இருக்கு. எல்லா காலத்துலயும் பெரியவா ஆராதனையும் சரி கிட்டக்கே இருந்து எனக்கு அந்த அனுகூலம் கிடைச்சிட்டு இருக்கு. சாத்துர்மாசியத்திலேயே அவா கிட்ட முதல்ல சாத்துர்மாசிய பத்திரிகை வச்சுட்டு அப்புறம் சாத்துர்மாசியம் பண்றது எந்த ஊர்ல நடந்தாலும் சரி, பூரா பாரதத்துல எங்க நடந்தாலும் அப்படின்னு வச்சுட்டு பெரியவாளுடைய கிருப்பைங்கிறது எல்லா இந்த கர்ப்பாபசிக்கா இருந்தாலும் சரி, தர்மாந்தரண விஷயமா இருந்தாலும் சரி, கவர்மெண்டோட சப்போர்ட்டா இருந்தாலும் சரி. நான் போன போது அந்த நதியில ஒண்ணுமே இல்லை. அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி பெருசா படித்துறையெல்லாம் கட்டி என்ன பண்ணினாலும் அந்த ஊர் மினிஸ்டர் எல்லாமும் பெரியவா புது பெரியவா போன போது மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரியவாளுக்கு அங்க பவழ விழா பண்ணா. புது பெரியவா 75வது ஜெயந்தி பண்ண வச்சு கவர்மெண்ட்டையே அங்க ஏற்பாடு பண்ண சொல்லி. அந்த மாதிரி பெரியவாளுடைய கிருப்பைங்கிறது ஏதோ ஒரு அந்த ஆரோன்னு சொல்லுவாளே, அது நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விதத்துல என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இதுதான் நம்மளை காப்பாத்திட்டு. கண்டிப்பா. இதுல இந்த நேர்காணல்ல நான் ஒண்ணு தெரிஞ்சுட்டேன் பெரியவா, உங்ககிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கணும். என்னன்னா உங்களோட குரு பக்தி. அது வந்து வார்த்தைக்கு வார்த்தை நீங்க வந்து அந்த சேலம் ரவி அவர்களா இருக்கட்டும், அவர் தான் உங்களை பெரியவாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா. அதுல இருந்து அவளை நான் வந்து இந்த இன்டர்வியூல மாத்திரம் நான் பார்க்கல,
உங்களை ஒவ்வொரு டிஸ்கோர்ஸ்லயும் நான் பார்க்கும்போது நீங்க உங்களோட கிராட்டிடியூட வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அவளுக்கு. அந்த இது ஞாபகம் அது எல்லாரும் கத்துக்கணும். என்னைக்குமே சாப்பிட்டோமோ அந்த அன்னத்தை மறக்க கண்டிப்பா அது வந்து உங்களோட அப்படிங்கறதுனால எங்க இருந்து வந்தோங்க தந்தது. இன்னைக்கு சேல ரவி அண்ணா இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா எங்க அப்பா அம்மா பெத்தா வளர்த்தா ரைட்டு. ஒரு தாயார் தகப்பனாருடைய கர்த்தவியம் டியூட்டி ஒரு மகான் கிட்ட கொண்டு போய் பையனை காசு. எங்க அப்பா எனக்கு கண்ணு தெரியலேன்னு சொல்லி கூட எங்க அப்பா போய் பெரியவாகிட்ட பிரார்த்தனை பண்ணல. எனக்கு ரவி அண்ணா போட்ட பிச்சை அவ அழைச்சுன்னு போய் பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணலன்னா பெரியவா எனக்கு அனுப்புறோம். அதனால எனக்கு எங்க அப்பா என்ன பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தாரே வழிய ரவி அண்ணா வந்து நிஜமாலுமே எனக்கு அண்ணா இருந்தா எப்படி இருப்பாளோ அது நீங்க ஒவ்வொரு வார்த்தையில நீங்க இந்த ஜென்மாவில் இல்லை. இனிமே ஜென்மா இருக்கா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் நிச்சயமா மறக்க. அது அவ்வளவு கருணை பண்ணி அவாத்துல போய் ஜெயந்தி அட்டன் பண்ணி பெரியவாள அண்ணா அனுஷத்துக்கு ரக்ஷா எடுத்துன்னு போது நீ வாடா அப்படின்னு என்ன கூட்டின்னு போய் பெரியவாட்டு ரக்ஷஸ் இருக்கும்போது நான் வச்சு மாமாவாத்துல கொண்டு போய் சம்பந்தப்படுத்தி பிரதோஷ மாமாவாத்துல இருக்குச்சு எல்லாம். அங்க பிரதோஷ மாமாவாத்துல வருஷா வருஷம் ஜெயந்திக்கும் போய் கைங்கரியம் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது ரவி. அது இது வந்து அப்பா அம்மா பண்ணணும். இத்தனைக்கும் எங்க ஆத்து மடம் வந்து காஞ்சி மடம் தான், குரு பரம்பரை. அப்பாவோட நான் சுவாமியை பார்த்தேங்கிறது இந்த க்ஷணம் வரைக்கும் நினைவில்லை. பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மாவோட தரிசனம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரவி அண்ணா காமிச்சு அப்பாவோட நான் பெரியவாளை பார்த்தேனாங்கிறது எனக்கு சுத்தமாவே ஞாபகமும் இல்லை, பார்த்துருக்க முடியாது. நான் எத்தனை தடவை போனாலும் ரவி அண்ணாவோடையோ அல்லது ரவி அண்ணா சம்பந்தப்பட்ட மனுஷாலோடைய தான் போயிருக்கேன். இந்த பெரியவாளுடைய கிருப்பை தான் இந்த க்ஷணம் வரைக்கும் காப்பாத்து. இன்னைக்கு நானும் உங்களை சந்திச்சது, நீங்க என்ன சந்திச்சது எல்லாமே அவளுடைய அனுக்கிரகம் தான். கண்டிப்பா பெரியவா, நீங்க மகா பெரியவாளை ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்றேன், அதன் அடிப்படை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? பெரியவா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றோம், பரமேஸ்வரனோட அவதாரம்னு சொல்றோம். பெரியவாளை பரமேஸ்வரனா பாவனை பண்ணி அவளை கொண்டாடணும்னு கத்து கொடுத்தது பிரதோஷமாம். அது ஈஸ்வரன்டா, அது நமக்காக பூலோகத்துல இறங்கி வந்திருக்கு, அந்த சுவாமியை கொண்டாடணும். எப்படி பரமேஸ்வரனுக்கு நந்தியில வச்சு சுவாமி புறப்பாடு பண்ணுவோமோ, எப்படி பிரதோஷ வழிபாடு பண்ணுவோமோ, அந்த அம்பாளுக்கு எப்படி நவராத்திரி பண்ணுவோமோ, எல்லா ஸ்வரூபமா இருக்கிறது பெரியவாதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தது. அதுதான் ரவி அண்ணாவும் பாலனம் பண்றா. பிரதோஷ மாமா சொல்லி கொடுத்து நிறைய பேர் இந்த தாஃபே கணேசனும் அதுதான் பாலனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது ஈஸ்வரன்கிறதுக்கு என்ன நிறைய பேர் கேட்பான். இப்ப எங்க ஊர்ல வந்து சத்தீஸ்கட்ல பெரியவாளை யாருமே பார்த்தது கிடையாது. முக்கியமான விஷயம், யாருக்கும் பெரியவாளை தெரியாது. மடமே தெரியலங்கும் போது பெரியவாளை தெரியறதுக்கு சான்சஸ் கம்மி. இப்ப நம்ம சொன்ன விஷயத்தை வச்சுட்டு சரி பிலாஸ்பூர் சுவாமி ஏதோ பண்றார் அதனால நம்மளும் பண்ணணும்னு இப்ப எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறா, பெரியவாளுக்கு அவளை கொண்டாடுறான். ஆனா அது எல்லாருமே கேட்பா, பெரியவா ஈஸ்வரன் ஏன் சொல்றேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெரியவாளுடைய அவதாரம் தமிழ்நாட்டுல பூமியில நடந்தது. பிறந்து வளர்ந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசாசிரமங்கிற இந்த ஆசிரமங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூட் காஸ் வேணும். ஆனா என்னோட பரமாத்மா பெரியவா வந்து சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணும்போது அவ சந்நியாசம் வாங்கிக்கிறச்சே தண்டமோ காஷாயமோ மகா வாக்கிய உபதேசமோ அதை கொடுக்கக்கூடிய குருநாதாள் சூக்ஷமமா தான் இருந்தா, ரியலா இல்லை, சித்தி ஆயிட்டா. அப்போ ஒரு மனிதனுக்கு சந்நியாசாசிரமத்தை கிரகஸ்தன் எடுத்து வைக்க முடியாது, சன்னியாசத்தை எடுத்து சில கர்மாக்கள் வேணா கிரகஸ்தனா இருந்து பாத்தியார் பண்ணி வைக்கலாமே வழிய மகா வாக்கிய உபதேசம் தண்ட ஸ்வீகரணம் இதெல்லாம் சன்னியாசி தான் பண்ணும். நார்மல் ஹியூமன் பாடியா இருந்தா அதுக்கு யாராவது எடுத்து எனக்கு சன்னியாசம் எடுத்து வைக்கணும்னா நார்மல் ஹியூமன் பாடி யாராவது எடுத்து. தெரியவா நார்மல் கிடையாது, அது ஈஸ்வரன். தட்சிணாமூர்த்தியே மௌன குருவா பூமிக்கு வந்தது இதுதான். அவளே தண்டம் எடுத்துட்டா, அவளே காஷாயம் கட்டிண்டா, அவளே தனக்கு தானே மகா வாக்கிய உபதேசம் பண்ணிட்டா. அதனால அவ ஈஸ்வரன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுக்கு மத்தவன் தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்க முடியும். ஈஸ்வரன் வேற மத்தவாளுக்கு அனுகிரகம் பண்ணலாமே வழிய சுவாமிக்கு ஒருத்தரை எடுத்து சந்நியாசம் கொடுக்கணும், மகா வாக்கிய உபதேசம் கொடுக்கணும்னா அது சுவாமியால அனுகிரகம் பண்ற மட்டும். அனுகிரகங்கிறது பெரிய விஷயம். சுவாமியாக இருக்கப்பட்டது
சுவாமிக்கு தனக்கு தானே அனுகிரகம் பண்ணிண்டது. நம்மளுக்கு எல்லாரையும் காப்பாத்து ரட்சிக்கணுங்கிறதுக்காக பூமியில வந்தா. 100 வயசு வரைக்கும் சரீரத்தோட இருந்தா. இன்னைக்கு சூக்ஷமமா அனுகிரகம் எத்தனையோ பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, அதனால அவ ஈஸ்வரங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம எப்படி அரச மரத்தடிக்கு பிள்ளையார் இருக்காரோ, பேட்டைக்கு பேட்டை, ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, கண்ட்ரிக்கு கண்ட்ரி, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் பெரியவாழ உற்சவம் பண்ணி கொண்டாடும். ஏன்னா அது சுவாமி, அதுதான் கிருஷ்ணர், அதுதான் முருகர், அதுதான் ராமர், அதுதான் அம்பாள்னு புரிஞ்சுண்டு அவளை கொண்டாடுறது நாம் எல்லாம் செய்த பாக்கியம். பெரியவா இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்கும் புரியும்படியா ரொம்ப அழகா விவரிச்சேள். உங்களோட அனுபவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. உங்களோட குருபக்தி எங்க எல்லாருக்கும் மனசை ரொம்ப டச் பண்ணிடுது. நீங்க இன்னைக்கு வந்தது நாங்கெல்லாம் செஞ்ச பெரும் பாக்கியம். இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெரியவா. இந்த சங்கரா டிவி மூலமா நிறைய சத்காரியங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஒரு தடவை பிலாஸ்பூர் சாத்துர்மாசியத்துல நடந்த சுவாசினி பூஜைகள் எல்லாம் கூட வரலே பண்ணா. 2-3 வருஷம் 4-5 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன். நிறைய சத்காரியங்கள், பெரியவாளை பத்தி நிறைய இந்த சாந்தி சுரேஷ் 125 எபிசோடு இந்த ப்ரோக்ராம போட்டுருக்கா. இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கு இந்த சங்கரா சேனலோட நேயர்கள், அவ டீம், அவ ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் பெரியவா அனுகிரகம் கிடைச்சு ரொம்ப க்ஷேமமா சௌக்கியமா பெரியவாளோட ஸ்மரணையோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். இதுவரை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமி அவர்களின் அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.